guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம 13th எபிசோட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க and வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் and கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஹீரோ ரொம்பவே கில்ட்டியா இருக்கிறான். சாரி பேங்க், நான் மட்டும் ஃபர்ஸ்டே வந்திருந்தா உங்களை காப்பாத்திருக்கலாம், எங்களை விட்டு போயிடாதீங்கன்னு அழுகுறான். நம்ம பாங்கிக்கே விஷயம் தெரிஞ்சு ஓடி வர அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு பிக்கப் பண்ணிக்கிறான். அப்ப சொல்றான், ஆல்ரெடி ஜீவுக்கு அவரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு இருப்பா. அப்போ பாங்கி அவருக்கு எதுவும் ஆகாதுல்ல, எனக்கு பயமா இருக்குன்னு சொல்றா. இங்க நம்ம பாஸ், ஹே இது என்ன காரா இல்ல தேரா, கொஞ்சம் பாஸ்டா போயேண்டா, ஏண்டா என் பொறுமைய சோதிக்கிறீங்கன்னு கத்திட்டே வரான். எல்லாருமே இப்ப ரொம்ப டென்ஷனா தான் இருக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா இங்க நம்ம ஹீரோவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நம்ம பேங்குக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அவன் அழுதுட்டே இருக்கான். அப்புறம் ஜிங்கன்சுவை நினைச்சு உன்னை சும்மாவே விட மாட்டேன்டான்னு சொல்லி எமோஷனல் ஆகி கத்துறான். அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு அங்க வர உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அப்போ சாப்பொண்ணும் அங்க வந்து என்ன ஆச்சு, அவருக்கு யார் அவரை அட்டாக் பண்ணதுன்னு கேக்குறான். அப்போ ஜீவுக்கு சொல்றான், போலீஸ் அவனை தான் தேடிட்டு இருக்காங்க, பட் எனக்கு அவங்க மேல நம்பிக்கை இல்ல, சோ நீ தான் இந்த கேஸ ஹேண்டில் பண்ணணும்னு சொல்றான். ஜிங்கன்சோ மேலதான் எங்களுக்கு சந்தேகமா இருக்கு, சோ இந்த கேஸ ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவான். ஓகே, அங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பா அவன் ஏதாவது ஆதாரத்தை விட்டுருப்பான், அது நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இங்க டாக்டர் வந்து நம்ம பேங்குக்கு இன்டர்னல் ப்ளீடிங் அதிகமா இருக்கு, அதை ஸ்டாப் பண்ணிட்டோம், பட் அவர் இன்னும் கிரிட்டிக்கலா தான் இருக்கிறாரு, அவர் கண்ணு முழிச்சாதான் எங்களால எதுவும் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்புறம் நம்ம பாஸ், ஃபீல் பண்ணாதீங்க, அவரு தைரியமானவர், கண்டிப்பா கண்ணு முழிச்சு நம்ம கிட்ட வருவாரு அப்படின்னு எல்லாருக்கும் தைரியம் சொல்றாரு. கட் பண்ணா எங்க இந்த சைக்கோ நாய் அவனோட டெலிவரி ஒர்க்க ஒரு பையனை பார்க்க சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்ல, இந்த ஹெல்மெட்டை மட்டும் நீ கைட்டவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கான். நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்கான். அவன் எங்கெங்க போய் டெலிவரி பண்றான், யார யார மீட் பண்றான், அவங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அங்க சுத்தி என்ன இருக்கு, அந்த அடையாளத்தை எல்லாமே என்கிட்ட நீ சொல்லணும், அப்பதான் நான் அவனுக்கு பேமெண்ட் தருவேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய ஒர்க்க பண்ண சொல்லிருக்கான். அந்த பையனும் பணத்துக்கு ஆசைப்பட்டு இவன் சொல்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து அவன் என்னென்ன பார்த்தான், யார் யாருக்கு டெலிவரி பண்ணா எல்லாத்தையுமே அவன் கிட்ட இன்ஃபார்ம் பண்றான். அப்புறம் நம்ம சைக்கோ மனசுக்குள்ளேயே இந்த சம்பவம் நடந்தப்போ நான் ஒரு டெலிவரி பாயா ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் மனசுக்குள்ளேயே பேசிக்கிறான். அவனும் பேமெண்ட் வாங்கிட்டு இன்னும் வேற ஏதாவது ஒர்க் இருந்தா சொல்லுங்க, நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். கட் பண்ணா வாங்கி வந்து நம்ம ஹீரோ கிட்ட ஆறுதல் சொல்றான். அவரு பொழைக்கவே மாட்டாருன்னு நினைச்சேன், ரொம்ப பயந்துட்டேன்னு சொல்றான். நம்ம ஹீரோ, கவலைப்படாத ஜீவு, கண்டிப்பா நம்ம பேங்க் நம்ம கிட்டே திரும்பி வருவாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆறுதல் சொல்றான். அப்படி கட் பண்ணா சாப்பொண்ணு நம்ம ஃப்ரெண்ட் பேங்க் எப்படி இருக்காருன்னு கேக்குறான். இப்போ ஓகே, உன்னோட இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் எப்படி போகுதுன்னு நம்ம ஃப்ரெண்டு கேக்குறான். ஜிங்கன்சுக்கு எதிரா ஒரு எவிடன்ஸ் கூட கிடைக்கல, ஆனாலும் நான் சம்மன் சென்ட் பண்ணிருக்கேன், பாக்கலாம்னு சொல்றா. அது மட்டும் இல்ல, ஜீவு அவன் மேல கொலை வெறியில இருக்கான், சோ நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் சொல்லுவா. நம்ம ஜீவு அதே மாதிரி கோவமா கிளம்புறான் அந்த சைக்கோவை தேடி. அப்போ நம்ம ஃப்ரெண்டு அவனை தடுக்கிறான். ஜீவுக்கு சொன்னா கேளு, அவனை நீ போய் பார்த்துட்டா எல்லாமே சரியாயிடும் நினைக்காத, உன்னோட கோவத்தினால எதையுமே மாத்திட முடியாது ஜீவு, கொஞ்சம் நிதானமா யோசி அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு சொல்றான். அதுக்கு ஜீவு, என்ன சும்மா இதெல்லாம் பார்த்துட்டு சொல்றியா, அவன் நம்ம பேங்கையே குத்திட்டான், அவனை நான் சும்மாவே விட மாட்டேன், நான் ஃபீல் பண்ற மாதிரி அவனும் ஃபீல் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். கரெக்டா நம்ம சைக்கோ பெரிய புடுங்கி மாதிரி வாரண்ட்டும் வாங்கல ஒன்னும் வாங்கல, ஆனா ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்க்கு மட்டும் வர சொல்லிருக்காங்க, என்னதான் வேலை பாக்குறாங்களோன்னு புலம்பிட்டு இருக்கேன். அப்ப சாப்பொண்ணு, நான் தான் உன்னை வாரண்ட் இல்லாம வர சொன்னேன், என்னோட கேஸுக்கு நீ கோஆபரேட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன், அதுக்கு இவனும் கண்டிப்பா பண்றேன், உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன்னு சொல்லுவான். அப்புறம் விசாரணையை முடிச்சுட்டு அவனும் போயிடுவான். நம்ம சாப்பொண்ணு சொல்றான் இந்த சிலுக்கு கிட்ட, என்ன பண்றது, என்கிட்ட எந்த எவிடன்ஸும் இல்ல, அதனாலதான் அவனை போக விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த டைம் நம்ம ஹீரோ ஜிங்கன்சுக்கு கால் பண்றான். நான் உன்னை மீட் பண்ணணும்னு சொல்ல அவனும் நான் வேற என்ன சொல்லிடுவான். அப்புறம் நம்ம பாஸ் இவங்க எல்லாருக்கும் அட்வைஸ் பண்றான், நீங்களா இப்படி ஃபீல் பண்ணிட்டே இருக்க கூடாது, நீங்க அவர் பக்கத்துல அவர்கிட்ட பேசிட்டே இருக்கணும்னு சொல்ல நம்ம ஃப்ரெண்டு அப்படி பேசினா அவருக்கு டிஸ்டர்ப் தான் ஆகும் அப்படின்னு சொல்லுவான். நம்ம பாஸ் அதுக்கு இல்ல, கண்டிப்பா அவரு கண்ணு முழிச்சு பாப்பாரு, சோ நீங்க எல்லாம் ஃபீல் பண்ணாம அவருக்கு பக்கத்திலே இருந்து அவருக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது பேசிட்டே இருங்க அப்படின்னு சொல்ல அந்த டைம் இந்த சைக்கோ நாயும் அங்க வரான். அப்ப நம்ம ஜீவுக்கு அவனை தனியா கூப்பிட்டு போறான். யாருமே இல்லாத இடத்துக்கு போலாமான்னு கேட்பான். இல்ல, ரொம்ப சத்தம் அதிகமா இருக்கிற பிளேஸ்க்கு போலான்னு சொல்லி மெயின் ரோட்ல நின்னு பேசுறாங்க. அப்ப இந்த சைக்கோ எல்லாரையும் நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லி உண்மையா சொல்லிடுவான். டேய், நீ தான் பண்ணன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும்டா அப்படின்னு நம்ம ஜீவுக்கு சொல்லுவான். அப்போ வாங்க வந்து என்ன அரெஸ்ட் பண்ணுங்கன்னு இவனும் சொல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுடா, நான் அரெஸ்ட் பண்றேன்னு சொல்லுவான் நம்ம ஜீவு. அப்ப அதுக்கு அந்த சைக்கோ சிரிச்சுக்கிட்டே, நீங்க தான் என்ன காப்பாத்தினீங்க, இப்ப நீங்களே என்ன அரெஸ்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி சிரிப்பான். உடனே நான் ஒரு டைம் தாண்டா தப்பு பண்ணேன், ஆனா
ஆனா அதுக்காக நான் நிறைய டைம் ஃபீல் பண்ணிட்டேன். எனக்கு மட்டும் உண்மை ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா நான் உன்னை சும்மாவே விட்டுருக்க மாட்டேன். அது மட்டும் இல்ல மிஸ்டர் பேங்க் பக்கத்துல கூட நெருங்க விட்டுருக்க மாட்டேன்னு சொல்லுவான். அதுக்கு இந்த சைக்கோ என் விஷயத்துல இதுக்கு மேல நீங்க தலையிடாதீங்க, அதான் உங்க எல்லாருக்கும் நல்லதுன்னு வார்ன் பண்றான். அதுக்கு ஜீவு என்ன மிரட்டி பாக்குறியா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த சைக்கோ என்னோட ஃபீலிங்ஸ் நீங்க சரியா புரிஞ்சுக்கல, அதுக்கப்புறம் எப்படி என் மேல இறக்க வரும், இதுக்கு மேல என் கையில ஒண்ணும் இல்ல, உங்க எல்லாரையும் கொலை பண்ற தவிர வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போறான். இவனும் அதுக்கு பின்னாடியே போய் ஏய் ஜுங்கன்சு நில்லுடா, உன்னை விடலாம் தான் பார்த்தேன், ஆனா வேற வழி இல்ல, உன்னை இப்படியே விட்டா நீ சும்மா இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஃபைட் பண்றாங்க. அப்படி கட் பண்ணா நம்ம பாங்கிக்கு நம்ம ஹீரோ மேல இருக்கிற நினைப்பு அதிகமாகுது. அவன் வேற தனியா போனானே, அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு மனசுக்குள்ளே புலம்பிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து அவளுக்கு ஒரு கால் வருது போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து. நம்ம ஃப்ரெண்டும் பாங்கியும் ஜீவக்குடைய லாயர் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதனால போலீஸ் சொல்றாங்க இவங்க ரெண்டு பேரும் சின்ன குழந்தைங்க மாதிரி ரோட்ல என்னவோ அடிச்சுக்கிறாங்களே, இதெல்லாம் தப்புன்னு தெரியாதா, இதுல லாயர் வேற ஓகே ரெண்டு பேரும் பேசி செட்டில்மெண்ட்டுக்கு வர சொல்லுங்க, அப்படி வந்தா ஓகே அப்படின்னு சொல்றான். இவங்க ரெண்டு பேரும் சமாதானம் ஆகாததுனால ரெண்டு பேரையும் லாக்கப்ல போட்டுறாங்க. அந்த டைம் நம்ம ஜீவு நம்ம ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி விடுறான், அவன் உள்ள இருக்கிற டைமை யூஸ் பண்ணி அவன் வீட்டுல போய் தேடுங்க, ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பாருங்க, எதையாவது தேடி பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. சோ நம்ம ஃப்ரெண்டு நம்ம ஜீவுக்கு சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஸ்டேஷன்ல இருந்து கீயை போலீஸ்க்கு தெரியாம எடுத்துட்டு ஜுங்கன்சு வீட்டுக்கு போறாங்க. அவன் வீட்டுல போயிட்டு செக் பண்ணி பாக்குறாங்க, ஆனா அங்க எதுவுமே கிடைக்கல. ஆனா ஜீவுக்கு சொன்ன மாதிரி அவன் வீட்டுல இருந்த நைஃப மட்டும் எடுத்து மறைச்சு வச்சுக்கிறான். இந்த விஷயம் நம்ம பாங்கிக்கே தெரியாது. அப்புறம் அப்படியே கட் பண்ணா நம்ம பாஸ் நம்ம பேங்க் கிட்ட பேசிட்டு இருக்காரு, ப்ளீஸ் கொஞ்சம் எழுந்துருங்களேன், இங்க எல்லாரும் ரொம்ப ஃபீலிங்ஸா இருக்கிறாங்க, உங்களை இப்படி பண்ணவன கண்டிப்பா நாங்க கண்டுபிடிச்சிருவோம், இதுக்கு மேல உங்க யூரின் எல்லாம் என்னால கிளீன் பண்ண முடியாது, அதுக்காகவாது கொஞ்சம் மனசு வச்சு எழுந்துருங்க அப்படின்னு சொல்லுவான். அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் டே இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல செட்டில்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசுறாங்க. அதுக்கு போலீஸ் சொல்றோம், இத நீங்க நேத்தே பண்ணிருக்கலாம்ல, தேவையில்லாம எதுக்கு ஒரு நாள் லாக்அப்ல இருந்தீங்க, இப்ப இவங்க ரெண்டு பேருமே ரிலீஸ் ஆயிட்டாங்க. அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு ஜீவு கிட்ட அவன் மறைச்சு எடுத்துட்டு வந்து அந்த கத்திய கொடுப்பான். அப்ப கேக்குறான், இது பொய்யா ரெடி பண்ற ப்ரூஃப், இது இல்லீகலும் கூட, இத நம்ம பண்ணிதான் ஆகணுமா அப்படின்னு கேக்குறான். உடனே ஆமா, அவனுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா என்கிட்டயே நான் தான் பண்ணேன்னு அவ்வளவு தைரியமா சொல்றான். ஆனா நம்ம கிட்ட எந்த எவிடன்ஸ் இல்லாததுனால தானே அவனுக்கு அந்த தைரியம் வந்துச்சு. சோ இது நம்ம கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும், இதனால என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஃப்ரெண்டு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தேடி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு ஜீவுக்கும் ஓகே நம்ம தேடி பார்க்கலாம், இல்லனா இந்த ஃபேக் எவிடன்ஸ் வச்சுதான் நான் அவனை உள்ள தள்ள போறேன்னு சொல்ல ஃப்ரெண்டு சொல்லுவான், இல்ல இத நான் பண்றேனே, ஏன்னா உன்னோட பேர் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவான். நம்ம பாங்கி அங்க வந்து இத நீங்க ரெண்டு பேருமே பண்ண வேண்டாம், நான் பண்ணிக்கிறேன், ஆல்ரெடி நான் ஜெயிலுக்குள்ள இருந்த அனுபவம் எனக்கு இருக்கு, சோ இத நான் பாத்துக்கிறேன், என்னால தானே இவ்வளவு ப்ராப்ளமும், சோ இத நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம பாங்கி சொல்லுவா. அப்புறம் அப்படியே கட் பண்ணா நம்ம சைக்கோ ஒரு பொண்ணு நினைச்சு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். அப்புறம் வீட்டுக்கு வந்தா அங்க கொஞ்சம் எல்லாம் கலைஞ்சிருக்கிறத பாக்குறான், புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் அங்கங்க கலைஞ்சிருக்கு. சோ இவன் நினைச்சு பாக்குறான், ஜீவு தேவையில்லாம நம்ம கிட்ட ஏன் சண்டை போடணும், நம்மள ஏன் அவன் லாக்அப்ல வைக்கணும், அவனு ஏன் லாக்அப்ல இருக்கணும்னு எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறான். ஓ என்ன லாக்அப்ல வச்சுட்டு இங்க வந்து ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு பாக்க வந்துட்டீங்களா, அவ்வளவு திமிர ஆயிடுச்சு அவங்களுக்கு, இது கூட நல்லாதான் இருக்கே, ஆட்டம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா போகும் போலியே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அப்படியே கட்டனா நம்ம ஹீரோயினி போய் விசாரிக்கிறா. அவர் வந்து ஹெல்மெட்டே கைட்ல பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு இருந்தாரு, ஒரு வார்த்தை கூட பேசல, டெலிவரி பண்ணிட்டு சைன் வாங்கிட்டு போயிட்டாருன்னு எல்லாரும் ஒரே மாதிரி பதில் சொல்லுவாங்க. சோ நம்ம பாங்கிக்கு டவுட் வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்றா, அவன் ஹெல்மெட்டை யாரு முன்னாடியும் கைட்டவே இல்ல, யார்கிட்டயும் அவன் பேசவும் இல்ல, பார்சலை கொடுத்துட்டு அவன் கிளம்பி இருக்கான், சோ அவனுக்கு பதிலா வேற யாரையாவது அவன் அனுப்பி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சாவும் ஆமா அதனாலதான் சிசிடிவியும் அவனோட செல்போன் டவரும் எந்த இன்ஃபர்மேஷனும் தரமாட்டேந்து, அவனே போய் டெலிவரி பண்ண மாதிரி தானே இப்ப எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவா. சோ டெக்னிக்கலா அவன் யோசிச்சிருக்கான், எல்லா எவிடன்ஸும் அவன் பக்கம் இருக்கு அப்படின்னு சொல்றா. இப்படியே இவங்களுக்குள்ள டிஸ்கஸ் போயிட்டு இருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோக்கு இந்த சைக்கோ நம்ம பாங்கி எங்கெல்லாம் போறா அப்படின்ற போட்டோஸ்லாம் சென்ட் பண்ணிருக்கான். எல்லாரும் போட்டோஸையும் சென்ட் பண்ணதுனால ஹீரோ டென்ஷன் ஆகி வெளியே ஓடி வந்து பார்த்தா நம்ம சைக்கோ நிக்கிறான். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கும் முட்டிக்குது. அப்போ இந்த சைக்கோ கேக்குறான், என்ன என் வீட்டுல வந்து எல்லாத்தையும் தேடி பார்த்துட்டு போயிருக்கீங்க போல அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஜீவுக்கும் யாரு நானா, நான் ஏன் உன் வீட்டுக்கெல்லாம் வர போறேன் அப்படின்னு கேட்பான். அதுக்கு நம்ம சைக்கோ என் விஷயத்துல தலையிடாத வரைக்கும் உங்க எல்லாருக்கும் நல்லது, என் விஷயத்துல நீங்க எப்ப தலையிட்டீங்களோ அப்பவே உங்களுக்கு கெட்ட காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவான். இதுக்கு மேல தேவையில்லாம என்ன தொல்லை பண்ண பாக்காதீங்க, உங்க வேலையை மட்டும் பார்த்தா உங்க எல்லாருக்கும் நல்லதுன்னு என் மனசு
மனசுக்கு எது சரியோ அதை தான் நான் பண்றேன். தப்பு பண்றவங்களுக்கு நான் தண்டனை கொடுக்கறேன், அவ்வளவுதான். இதுக்கு மேல என்னோட விஷயத்துல தலையிடாதீங்கன்னு மறுபடியும் நம்ம சைக்கோ வார்ன் பண்றான். அப்படியே கட் பண்ணா இதையே யோசிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ ரொம்பவே டென்ஷனா இருக்கிறான். அப்புறம் அந்த ஃபேக் எவிடன்ஸ தூக்கி போட்டுருன்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான். இதை யூஸ் பண்ண வேணான்னு எனக்கு தோணுது, சோ தூக்கி போட்டுரு அப்படின்னு சொல்லி அவனோட டெஸ்க்ல வச்சிடறான். நம்ம நேர்வழியிலேயே போய் அவனை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அவன் நெக்ஸ்ட் யார கொலை பண்ண போறான்னு கண்டுபிடிச்சிட்டாவே போதும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம எல்லாருமே கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்படியே கட் பண்ணா ஃபேக் எவிடன்ஸத்தை யாரோ ஜுங்கன்சோ வீட்லயே வச்சிடுறாங்க. ரிச்சா பொண்ணும் ஜுங்கன்சோவுக்கு அரெஸ்ட் பண்ணணும், வாரண்ட் வாங்கிட்டாங்கன்னு சொல்லி இவன் கிட்ட கேட்டுட்டு போறா. இவனும் உடனே நீ என்னமோ பண்ணித்தல, சின்ன புள்ள மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அப்புறம் நம்ம ஹீரோக்கு ஒரு கால் வருது. அவன் உடனே பதட்டமா வந்து அந்த ஃபேக் எவிடன்ஸ தேடுவான். அது எங்கேயுமே கிடைக்காது. ஒரு பக்கம் நம்ம சா பொண்ணும் ஜுங்கன்சோ வீட்டுக்கு போயிட்டு உனக்கு வாரண்ட் வந்தாச்சு, நான் உங்க வீட்டை சர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள போய் எல்லா பக்கமும் தேடுவா. ஏதாவது எவிடன்ஸ் இருக்கான்னு பாக்குறா. அதுக்கு இவனும் டேய் இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியானது, கொஞ்சம் மெதுவா பாருங்க சொல்லிட்டே இருப்பான். நம்ம சா பொண்ணு கரெக்டா அந்த நைஃப் எடுத்துருவா. அந்த எவிடன்ஸ் அவ கையில எடுத்த உடனே நம்ம சைக்கோ ரொம்ப ஃபாஸ்டா அவங்க கிட்ட இருந்து ஏய் ஜீவு நீ மாட்டினடா அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடுறான். இவங்களும் பின்னாடியே அவனை துரத்துட்டு போறாங்க. அதே டைம் ஜீவுக்கும் அவங்கள பார்த்துட்டு பின்னாடியே போறாங்க. நம்ம சைக்கோ சும்மா ரேஸ்ல ஓட்டுற மாதிரி ஃபாஸ்டா பைக்கை ஓட்டிட்டு போக இவங்க ரெண்டு பேரும் பின்னாடியே போக இங்க ஒரு கார்காரன் வந்து அவனை இடிச்சு விட்டுருவான். நம்ம சைக்கோ ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்துடுறான். அப்படியே இந்த எபிசோடும் முடியுது. நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.